ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடோபி டேட்டா கலெக்ஷன் சீரீஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்கீமா எல்லாம் செட் பண்ணிட்டோம் ஏஇபியில். ஸோ இப்போ அடோபி டேட்டா கலெக்ஷனில் நம்ம ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த பெர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுடைய சாண்ட்பாக்ஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அடோபி டேட்டா கலெக்ஷன் செட்டப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பெர்மிஷன்ஸில் அண்டர் கான்ஃபிகர் எக்ஸ்டிஎம் ஸ்கீமாஸ், கான்ஃபிகர் அண்ட் ஐடென்டிட்டி நேம் ஸ்பேஸ், கான்ஃபிகர் டேட்டா ஸ்ட்ரீம், இந்த 3 கான்ஃபிகர் பெர்மிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். மேண்டேட்ரி பெர்மிஷனாக ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சாண்ட்பாக்ஸோடைய பெர்மிஷன் உங்களுக்கு இருக்கணும். ஆல் பெர்மிஷன்ஸ் ஃபார் டேட்டா மாடலிங், டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேனேஜ் ஐடென்டிட்டி நேம் ஸ்பேஸ் அக்சஸ் அஸ் வெல். அதுக்கப்புறம் அக்சஸ் டு டேக்ஸ், அதுக்கப்புறம் ஈவென்ட் ஃபார்வர்டிங் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸனுடைய அக்சஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், கம்பெனி ரைட்ஸ், டெவலப், எடிட், அப்ரூவ், பப்ளிஷ் அண்ட் மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ், மேனேஜ் என்விரான்மெண்ட் டேக் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெப் எஸ்டிகே, மொபைல் எஸ்டிகே, இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம அடோபி டேட்டா கலெக்ஷனில் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன பெர்மிஷன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் டேட்டா கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 9 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அடோபி டேட்டா கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் டேட்டா ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறத உங்களோட கரெக்டான சாண்ட்பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ்னால் டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ், ஆர் ப்ராட்னா ப்ராட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு டெவலப்பர் என்விரான்மெண்ட் தேவை. ஸோ அதனால் டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு அண்டர் த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா ஸ்ட்ரீம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நேம், ஸோ வெப்சைட் டேட்டா, வெப்சைட் டேட்டா இன்னைக்கு டேட் கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 2025. டிஸ்கிரிப்ஷன் ஐம் கோயிங் டு லீவ் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்கீமாவில் நமக்கு என்ன ஸ்கீமாவில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோமோ, எந்த ஸ்கீமா மெயின் ஸ்கீமாவோ அந்த ஸ்கீமாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வெப்சைட் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன் இந்த டேட்டா ஸ்ட்ரீமில். ஸோ இந்த வெப்சைட் ஸ்கீமா சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இது எல்லாமே ஆப்ஷனல். ஸோ நமக்கு வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், வேணான்னா லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜியோ லுக்கப்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரி, போஸ்டல் கோட், லாட்டிடியூட், லாங்கிடியூட், டிஎம்ஏ, ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ், சிட்டி, டைம் ஜோன், லோக்கல் டைம் ஜோன், ஆஃப்செட், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் இருந்து இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஒன்லி யூஎஸ் ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க, யூஎஸ் கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கண்ட்ரி இந்த இது தேவையில்லை, பட் ஸ்டேட் உங்களுக்கு தேவைப்படும், போஸ்டல் கோட் தேவைப்படும். சப்போஸ் நான் ஒரு 7-8 கண்ட்ரீஸில் என்னோடய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து எந்த யூசர் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு வெப்சைட்லேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீல்ட்ஸில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சேம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லுக்கப்லேயுமே இப்போ சில பேர் ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான யூசர் மட்டும்தான் என்னோடய இதில் வரணும், அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் லுக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே உங்களோட இது இப்போ ஐஎஸ்பி சூஸ் பண்ணிங்கன்னா ஹாட்மெயில், ஜிமெயில், ஸோ புரியுதுங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ டொமைன் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன டொமைன், ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைஸ் லுக்கப்பில் கீப் யூசர் ஏஜென்ட் அண்ட் கிளைண்ட் ஹிண்ட்ஸ் ஹெடர், ஸோ இதையே சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டு நாட் கலெக்ட் எனி டிவைஸ் இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களோட எந்த டிவைஸ் இன்ஃபோவும் எனக்கு தேவைப்படாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ரௌசர், என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஹார்ட்வேர், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சனலைஸ்டு கான்டென்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க
ஏதாவது இதுக்கேற்ற மாதிரி பிளான் டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, டேப்லெட் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கீப் யூசர் ஏஜென்ட் அண்ட் கிளைண்ட் ஹிண்ட்ஸ் ஹெட்டரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஐபி ஆஃபீஸ் கேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா இப்போ கஸ்டமரோட ஐபியை வந்து ஹைட் பண்ணுறது. ஸோ ஹைட் ஆர் மாஸ்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ரைவசிக்காக கஸ்டமரோடைய ப்ரைவசிக்காக இதில் வந்துட்டு நீங்கள் பார்சியல் ஃபுல் இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐபி வந்து இதாகும், ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டி ஐடி குக்கி. ஸோ இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய யூசர் குக்கி ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியை வந்து அடோபி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் பார்ட்டி ஐடி குக்கி. தேர்ட் பார்ட்டி ஐடி சிங்குங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க, பட் அடோபி டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஐடியுமே வந்து உங்களுடைய வெப்சைட்டில் இருந்து அடோபிக்கு சிங்க் ஆகி அந்த ஆட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே தேர்ட் பார்ட்டி ஐடி சிங். இது வந்து அடோபிக்கு டைரெக்டாக நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்டி ஐடி குக்கியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன். இது வந்து உங்களுடைய ஆட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டி ஐடி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு லைக் தட். ஓகேங்களா. அதுக்கடுத்து அக்சஸ் டைப்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அத்தன்டிகேட்டட் ஒன்லி, மிக்ஸ்டு அத்தன்டிகேஷன். ஸோ அத்தன்டிகேட்டட் அப்படின்னா இப்போ வந்து யாரெல்லாம் நம்மளுடைய இப்போ லாகின் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரிஜினல் யூசர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அடோபியில் வந்து ஸ்டோர் ஆகணும் டேட்டா வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அத்தன்டிகேஷன் கொடுத்துக்கலாம். மிக்ஸ்டு அத்தன்டிகேஷன்னா அனானமஸ் யூஸரும் இருப்பாங்க, ரிஜிஸ்டர்டு யூஸரும் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு யூஸர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அனானமஸ் யூஸர் வந்ததுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர்டு யூஸர் வருவாங்க. ஸோ மிக்ஸ்டு அத்தன்டிகேஷன் கொடுக்குறது பெஸ்ட் ஐடியா. ஸோ நமக்கு வந்து அனானமஸ் டேட்டாவும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ்டு அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து மீடியா அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு ஆடியோவோ வீடியோ ஃபைலோ இருக்குது, அதை வந்து அவங்க வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அந்த அனலிட்டிக்ஸ் பார்ட்டோட டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மீடியா அனலிட்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் இது எல்லாமே ஆப்ஷனலாக இப்போ என்ன இருக்கோ அதை டிஃபால்ட்டாக விட்டேன். பட் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரீம் மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேவ் அண்ட் ஆட் மேப்பிங்னா உங்களுக்கு வந்து ஜேசான் ஃபைல் அப்லோட் பண்ணி உங்களுடைய நம்ம ஆல்ரெடி ஸ்கீமா க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ ஸ்கீமா அண்ட் டேட்டா செட் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போ கார்ட்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கீமா வந்து ஏஇபியில் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கீமாவுக்கும் நம்மளுடைய வெப்சைட் டேட்டா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டேட்டாவுக்கும் இடையில இப்போ ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டேக்ஸில் போயிட்டு அதோடைய டேட்டா லேயர் செட்டப்லாம் எப்படி இருக்கணும் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இன்னமே நம்ம பண்ணுவோம். ஸோ அதை நான் ஃபர்தர் வீடியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க செப்பரேட்டாக. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். பட் அந்த மேப்பிங்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சர்வீஸில் வந்துட்டு நமக்கு வந்து அடோபி ஆடியன்ஸ் மேனேஜர், அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம், ஈவென்ட் ஃபார்வர்டிங், அடோபி டார்கெட், அடோபி அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நான் செட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈவென்ட் டேட்டா செட்டில் வந்துட்டு சேம் லைக் நான் வந்து வெப்சைட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எனபிள்ட் எஸ், ஐடென்டிட்டி எனபிள்ட் எஸ்ன்னு இருக்குது. இட் மீன்ஸ் ப்ரொஃபைல் எனபிள்ட் எஸ்னால் உங்களுக்கு வந்து வர்ற டேட்டா வச்சு டேட்டா லேக்கில் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா லேக்கில் இருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிரும் ஏஇபியில். சேம் லைக் ஐடென்டிட்டி எனபிள்ட் எஸ்னால் உங்களுக்கு ஐடென்டிட்டி பேசிஸில் ஸ்டிச்சிங் நடக்கும் உங்களுடைய டேட்டா பேஸில். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து எஸ்ன்னு இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு இதையுமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து எனபிள்டுன்னு இருக்கணும். எனபிள்டுன்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்க டேட்டா வந்து ஏஇபியில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈவன் டேட்டா செட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இன்னொரு டேட்டா செட்லேயும் நான் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்டில் நான் கலெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, சேம் லைக் இப்போ மொபைல் அப்ளிகேஷனில் கலெக்ட் பண்ணுற டேட்டாவும் இதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஈவன் டேட்டா செட் கொடுத்து நீங்கள் அந்த ஈவன் டேட்டா செட்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் டேட்டா செட்லையும் சேம் லைக் நான் இது வந்து கொடுத்துக்கிறேன். சாரி, இது வந்து ஈவெண்ட்டா. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ரொஃபைல் டேட்டா செட்டில் இந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த டேட்டா வந்து நான் ஏஜேஓக்கும் எனக்கு அவைலபிள் வேணும் அப்படின்னா அடோபி ஜர்னி ஆப்டிமைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலைசேஷன் டெஸ்டினேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடோபி டார்கெட் இருக்குது. ஸோ அடோபி டார்கெட்டுக்கு நமக்கு இந்த டேட்டா அக்சசபிள் வேணும் அப்படின்னா இதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. எட்ஜ் செக்மெண்டேஷனுமே இப்போ வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் டெசிஷனிங். ஸோ ஆஃபர் டெசிஷனிங்கிறது இப்போ அடோபி ஜர்னி ஆப்டிமைசர்லேயுமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஆட் ஆன் மாதிரி வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா ஆஃபர் டெசிஷனிங் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எட்ஜ் செக்மெண்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏஇபி ஹை லெவல் ஆர்கிடெக்ட் வீடியோ அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டேட்டா வரப்போ இப்போ லாஸ்ட்டு 5 டேஸில் 10 ப்ராடக்ட் சேம் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க ஒரு எனக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு நான் ஒரு செக்மெண்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இந்த ஈவன் டேட்டா செட்டில் வரும் பார்த்தீங்களா டேட்டா, அதில் வந்து அந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி பேசிஸில் அந்த ப்ராடக்டை செக் பண்ணிட்டு இப்போ ரியல் டைமாக அந்த செக்மெண்டேஷனில் நான் குவாலிஃபை ஆயிடுவேன். ஸோ உங்களுக்கு ரியல் டைமாக ஒரு ஜேர்னி வேணும், ஒரு ஜேர்னிலலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஜேஓ இந்த ரியல் டைம் செக்மெண்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜ் செக்மெண்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த ஆஃபர் கோடு இதெல்லாம் வந்து நான் என்னோடய இதில் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ஆஃபர் டெசிஷனிங் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏஇபி வந்து எனபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் டேட்டா வந்து நம்ம ஏஇபி வந்து எனபிள் பண்ணிட்டோம். ஸோ ஏஇபி வந்து நம்மளோட வெப்சைட்லேருந்து டேட்டாவை கேதர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து டேட்டா கலெக்ஷனில் நம்ம ஏஇபி எனபிள் பண்ணிட்டோம். சேம் லைக் இங்கே ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இடையில வந்து அந்த டேட்டா லேயர் எப்படி இருக்கணும், எந்த சோர்ஸ் ஃபீல்டில் எந்த டெஸ்டினேஷன் ஃபீல்டில் போய் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும், அந்த கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜேஎஸ் கோடு வந்து இன்னும் நம்ம வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் கைஸ் நமக்கு அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ஏஇபியில் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் மேப்பிங் கொடுத்து இதில் வந்து உங்களுடைய அந்த ஜேசான் ஃபார்மேட் சப்போஸ் உங்களுடைய வெப்எஸ்டிகே கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுடைய வெப்சைட்லேருந்தே டேரெக்டாக டேட்டா ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கீமாக்கு ஏற்ற மாதிரி எது சோர்ஸ் ஃபீல்டு எது டெஸ்டினேஷன் ஃபீல்டு நம்ம செட் பண்ணணும். இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீமா வந்து செலக்ட் பண்ணோம்ல. ஸோ அண்டர் த ஸ்கீமா ஒன் செகண்ட் கைஸ். ஸோ அண்டர் த ஸ்கீமா பார்த்தீங்கன்னா டெமோ சர்ச் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமாவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கவர்னன்ஸ் பாலிசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அண்டர் த லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சென்சிட்டிவ் லேபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த சென்சிட்டிவ் லேபிள்ஸ்ன்னு இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்கீமாவில் சென்சிட்டிவ் லேபிள்ஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் சூஸ் பண்ணி சென்சிட்டிவ் லேபிள் எடிட் கொடுத்து இது வந்து ஒரு சென்சிட்டிவ் லேபிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிஎஸ்டி ஆர்எஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்னு இதை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிங்கள்ல, அந்த டேட்டா ஸ்கீம் க்ரியேட் பண்ணிங்கள்ல, அதில் வந்துட்டு ஆட் சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த வேறு ஏதாவது ஒரு இப்போ
இந்த அடோபி ஆடியன்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், ஈவென்ட் ஃபார்வர்டிங், டார்கெட், அனலிட்டிக்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டாது. ஏன்னா சென்சிட்டிவ் லேபிள்ஸ் வந்து அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் உங்களால் சென்சிட்டிவ் லேபிள்ஸ் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். மற்ற அடோபி ஆடியன்ஸ் மேனேஜரோ ஈவென்ட் ஃபார்வர்டிங், டார்கெட், அனலிட்டிக்ஸ்க்கு அலோவ் பண்ணாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்கீமா செலக்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்கீமாவில் நீங்கள் இந்த சென்சிட்டிவ் லேபிள்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 5 ஆப்ஷன் காட்டலை அப்படின்னா மேபி நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கீமாவில் வந்து உங்களுடைய டேட்டா கவர்னன்ஸ் பாலிசி செட்டப்பில் வந்து இந்த சென்சிட்டிவ் லேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் உங்களோட ஸ்கீமாவில் போயிட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த சென்சிட்டிவ் லேபிள்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடோபி ஆடியன்ஸ் மேனேஜர்னால் ஸோ இதில் வந்துட்டு சேவ் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் லைக் ஈவென்ட் ஃபார்வர்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இது நான் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேம் லைக் அடோபி அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் சூட் ஐடி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கணும். சேம் லைக் அடோபி டார்கெட், ஸோ ப்ராப்பர்ட்டி டோக்கன், என்விரான்மெண்ட் டோக்கன் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஐடி நேம் ஸ்பேஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நான் அந்த டேக்ஸ் பற்றி வீடியோ போட்டு அந்த வெப்எஸ்டிகே ப்ளகின்ஸ்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிற வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒன் பை ஒன் நம்ம கவர் பண்ணுவோம் கைஸ். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.